அஸ்ஸலாமு அலைக்கும் மை ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் டைமில் சூடாக பஜ்ஜி சாப்பிடணும் போலயே இருந்துச்சு. கடையில் போய் வாங்க முடியல, வண்டியுமே இல்லை. சரி வாழைக்காய் ஒன்று ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு, இதை வச்சு பஜ்ஜி செய்யலாம்னு சொல்லிட்டு எடுத்துருந்தேன். தோலை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லைஸாக இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடையில் சாப்பிட்ற அதே மாதிரி டேஸ்ட் வரணும்னா இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் ஒரே ஒரு வாழைக்காய் தான் சேர்த்துருந்தேன். எப்படி இது 3 பேர் சாப்பிட்லாம். கடலை மாவு ஒரு 2 கப் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும், மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஃபுட் கலர், அதாவது கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு தண்ணி நிறைய ஊற்றிடாதுங்க, கொஞ்சமாக ஊற்றி இந்த பதத்துக்கு இருக்கணும். அப்போ தான் வாழைக்காய் பஜ்ஜி நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ இது தனியாக ரெடி பண்ணி வச்சாச்சு. மாவு இப்போ லேசாக அடுப்பை தொடச்சி விட்டுறலாம். அந்த பவுடர்லாம் கொட்டி இருந்துச்சு. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் வாழைக்காவை நல்லா டிப் பண்ணி மாவில் டிப் பண்ணி இதில் போட்டு எடுத்துருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சே செய்யுங்க. அவ்வளோதான், பஜ்ஜி ரெடி. சூடாக ஈவினிங் டைமில் சாப்பிட அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இன்னும் ஒன்று சட்னி மட்டும் ரெடி பண்ணியிருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய்.